கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35 அதிகாரம் 3 வசனம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் இங்கே நமக்கு எழுதுகிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம கைகள் திடப்படாதபடி சோர்ந்து போயிருக்கிறதா? இன்றைக்கு திடப்படுத்துங்க. இந்த காரியம் நடக்காது, ஐயோ இந்த காரியத்தில் வெற்றி இல்லை, நான் நினச்ச இடத்துல எனக்கு வெற்றி வரலை, இவங்க எனக்கு உதவி செய்வாங்க நினச்சேன் ஆனால் போய்விட்டது என்று சொல்லி தளர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள் என்றால் உங்களுக்குள்ளே பலன் கொள்ளுங்கள். தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. சூழ்நிலை அப்படிதான் இருந்துச்சு, தாவீதை சுற்றி சூழ்நிலை அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தளர்ந்து போன கைகளை நம்ம தான் திடப்படுத்திவிடணும். ஏன்னா நம் கண்ணுக்கு தெரியாத தேவன் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எந்த நிலைமையில அவர் உதவி செய்ய வல்லமையா இருக்கிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். முழங்கால் ஜெபிக்க முடியாதபடி சோர்வு இருக்கும். கடன் பிரச்சனையினால, குடும்ப நிகழ்வுகளினால, திருமண காரியத்தினால, குழந்தை இல்லாததுனால, இப்படி சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டதுனால ஏதோ ஒரு காரியத்தில் ஜெபிக்க முடியாது. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். இப்ப திடப்படுத்தணும், பலப்படுத்தணும். என்னுடைய பிள்ளைகளே, அப்படி நான் செய்யும்போதுதான் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம் முழுவதும் நமக்கு தருகிறார். நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் நம்மளை கைவிடாத நேசர். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறவர், நம்மளை திடப்படுத்துகிறவர். அதனால தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் சேருவோம். எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். என்னுடைய பிள்ளைகளே, அதுதான் வேத புஸ்தகம் எழுதுகிறது. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாள் முழுவதும் பிரசன்னங்களை நிரம்பி இருக்கட்டும். மே உயர்த்த கிருபை செய்யும் அப்பா. உம்மால் அன்றி ஒரு அணுகூட செய்வதில்லை. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை தாரும், சமாதானத்தை தாரும், விடுதலையை தாரும், வெற்றியை தாரும், மேன்மைப்படுத்தும். நாம மாத்திரம் மேம்படட்டப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.